பேருந்து கவிழ்ந்து கோர விபத்து, ஒருவர் பலி, பலர் கவலைக்கிடம். நாளை பல பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. அனுராட்சியில் தொடரும் பாரிய மோசடிகள், ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு. இலங்கை கடற்தொழிலாளர் மீதான தாக்குதல், அமைச்சர் சந்திரசேகர் கடும் கண்டனம். அமெரிக்கா ஈரான் மீண்டும் மோதல், சீனா விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. ஹட்டன் டேகோயா வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. படுகாயமடைந்தவர்களில் இருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. படுகாயமடைந்தவர்களில் பலர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிய வருகின்றது. டயகமுவில் இருந்து போடைஸ் வழியாக ஹட்டன் நோக்கி பயணித்து தனியார் பயணிகள் பேருந்து ஒன்று பிற்பகல் 3 மணியளவில் டிகோயா பட்டல்கல பகுதியில் வைத்து எதிரே வந்த வாகனத்திற்கு இடமளிக்க முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 25 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. காயமடைந்தவர்களில் பாடசாலை மாணவர்கள், பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. மனித உடல் உணரும் வெப்பநிலையான வெப்ப குறியீடு நாளை பகல் நேரத்தில் பல பகுதிகளில் கணிசமான அளவில் நீடிக்கக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வெப்பமான வானிலை வடமத்திய, கிழக்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் சில பகுதிகளிலும், குருநாகல், மொனராகல, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும் நிலவும் என கூறப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இயற்கை அனர்த்தங்கள் குறித்த முன்னெச்சரிக்கை மையத்தினால் நாளைய தினத்திற்கான இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் இடைக்கால தலைவராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான எரான் விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் தலைவர் ஷம்மி சில்வா மற்றும் அதன் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் பதவி விலகியதை தொடர்ந்து இந்த நியமனம் இன்று விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார கமிக்கேவால் அமைச்சக வளாகத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி எரான் விக்ரமரத்ன தலைவராகவும், ரோஷான் மகாநாம, குமார் சங்ககார, துஷிர ரடெல்ல, சித்தார்த் வெட்டிமுனி, அவந்தி கொலம்பக்கி, பிரகாஷ் ஷாப்டர், உபில் குமார பெரும மற்றும் தேனல் பிலிப்ஸ் ஆகியோர் இலங்கை கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழுவின் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். கட்டமைப்பு சீர்திருத்தங்களுக்கு வழிவகுக்கும் வகையில் இது ஒரு தற்காலிக நடவடிக்கை என்று கூறி இலங்கை அரசாங்கம் புதன்கிழமை தீவின் கிரிக்கெட் வாரியத்தின் கட்டுப்பாட்டை எடுத்துக் கொண்டது. இலங்கை கிரிக்கெட் நாட்டின் பணக்கார விளையாட்டு அமைப்பாகும். ஆனால் அது ஊழல் மற்றும் நிர்வாக குறைபாடு குற்றச்சாட்டுகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் தலையிட்டதை தொடர்ந்து 4 முறை SLC தலைவராக இருந்த ஷம்மி சில்வா தனது முழு குழுவுடன் நேற்று பதவி விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு தேவையான மற்றும் ஒரு எரிபொருள் கப்பல் இன்று நாட்டை வந்தடையுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. 36,000 மெட்ரிக் டன் பெட்ரோலை ஏற்றியவாறு இந்த கப்பல் வருகை தருவதாக கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூரநிதி குமார உறுதிப்படுத்தியுள்ளார். நேற்றைய தினம் டீசல் ஏற்றிய மற்றும் ஒரு கப்பல் நாட்டை வந்தடைந்திருந்தது. இந்த புதிய இறக்குமதிகளுடன் எதிர்வரும் ஜூன் மாதம் இறுதி வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதனால் நுகர்வோர் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் கூட்டுத்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2026ஆம் ஆண்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் காலாண்டுகளுக்கான மின்சார உற்பத்தி செலவு மதிப்பீட்டின் அடிப்படையில் முன்மொழியப்பட்டுள்ள மின்சார கட்டண திருத்தம் குறித்த பொதுமக்களின் ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கோருவதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. உலகளாவிய எரிபொருள் விலையேற்றம் காரணமாக மின் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ள ஆணைக்குழு இது தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கை கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது. தேசிய அமைப்பு இயக்குநரகம் 38 பில்லியன் ரூபாய் பற்றாக்குறையை எதிர்வு கூறியுள்ள போதிலும் நுகர்வோரை பாதுகாக்கும் வகையில் திரைசேரி ஏற்கனவே 15 பில்லியன் ரூபாவை மானியமாக வழங்க உறுதியளித்துள்ளது. இதன் விளைவாக 95% வீட்டு பாவனையாளர்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களுக்கு கட்டண உயர்வு ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாதத்திற்கு 180 அலகுகளுக்கும் குறைவாக பயன்படுத்தப்படும் அரசு நிறுவனங்கள், பொது கட்டமைப்புகள், சுற்றுலா ஹோட்டல்கள் மற்றும்
மற்றும் முதலாம் நிலை தொழிற்சாலைகளுக்கும் இந்த கட்டண அதிகரிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நிலக்கரி விநியோக சிக்கல்களால் ஏற்படும் மேலதிக செலவுகள் நுகர்வோர் மீது சுமத்தப்பட மாட்டாது என ஆணைக்குழு உறுதியளித்துள்ளது. இனவாதத்தை மூலதனமாக வைத்துக் கொண்டே தொடர்ந்தும் ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்கள் இயங்குகின்றன. அதேபோன்றுதான் தற்பொழுது ஆட்சியில் இருக்கும் அனுர் அரசும் செயல்படுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி சோரன்பற்று பகுதியில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் தினமும் ஒவ்வொரு விதமான செய்திகளை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் நிலக்கரியை கொள்வனவு செய்திருந்தது. அதில் 20% பயன்படுத்தப்பட்டுள்ளது மிகுதி சாம்பலாக போய்விட்டது. இதனால் என்ஜின்கள் பழுதடைந்துள்ளதுடன் இலங்கை அரசாங்கத்திற்கு பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளது. அந்த நிதியை அரசாங்கம் மக்களிடமே அறவிடுவார்கள். இது அரசாங்கம் விட்ட பாரியதொரு தவறாகும். அதன் பிறகு $25 மில்லியன் மத்திய வங்கியில் காணவில்லை. அதுவும் 15 உயர்மட்ட அதிகாரிகள் கையெழுத்து வைத்து அந்த நிதி வங்கியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சென்று கொண்டிருந்தால் இலங்கை எவ்வாறு முன்னேறும்? இந்த ஊழல் செயற்பாடுகள் இலங்கையில் மட்டுமல்ல, ஆசிய நாடுகள் அனைத்திலும் இடம்பெற்று வருகின்றன. இதனையடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 22 புத்தபிக்குமார் 110 கோடி பெறுமதியான போதைப் பொருட்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த போதைப் பொருட்கள் இளைஞர் யுவதிகளுக்கு வழங்கப்பட்டால் ஒரு சந்ததியை அழிந்துவிடும். நாட்டில் உள்ள எத்தனையோ பேர் போதைக்கு அடிமையாக்கியுள்ளதுடன் மனநலம் பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ளனர். பரந்தனில் அண்மையில் ஒரு இளைஞன் போதைப் பொருள் பாவனையால் உயிரிழந்துள்ளார். நல்ல விடயங்களை மக்களுக்கு போதிக்கக்கூடிய தூதர்கள் போதைப் பொருட்களை கொண்டு வந்து இனத்தை அழிப்பதில் அதிக கவனம் செலுத்துகின்றனர். இந்த நாட்டிற்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் பணம் உழைப்பதில் மட்டுமே குறியாக உள்ளனர். இனவாதத்தை மூலதனமாக வைத்துக் கொண்டு தமிழர்களை ஏதாவதொரு வகையில் புறம் தள்ளி தங்களை மாத்திரம் அடையாளப்படுத்துவதில் கவனமாக உள்ளார்கள். இதனைத்தான் அனுரவும் செய்து வருகின்றார். அனுர ஆட்சிக்கு வரும் பொழுது அவரால் நாடு முன்னேறும் என நம்மில் பலரும் கூட கோஷமிட்டனர். அனுர ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கடந்துவிட்டன. ஆனாலும் தமிழர் பகுதிகளில் காணி பிரச்சினை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மோதல் மீண்டும் ஏற்படுவதற்கு எதிரான தனது அழைப்பை சீனா புதன்கிழமை மீண்டும் வலியுறுத்தியதுடன் பதற்றம் அதிகரிப்பது உலக பொருளாதாரத்தில் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்தது. மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் ஏற்கனவே உலகளாவிய எரிசக்தி சந்தைகளை சீர்குலைத்து பல நாடுகளில் விநியோக பற்றாக்குறை மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுத்துள்ளது என்று சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் கூறியுள்ளார். தீ மீண்டும் பற்றிக் கொள்வதை தவிர்க்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதே முக்கியம் என்று பெய்ஜிங்கில் செய்தியாளர்களிடம் கூறிய லின், தொடர்ச்சியான ஸ்திரத்தன்மை பரந்த பிராந்திய கொந்தளிப்பை தூண்டி உலக பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் பதற்றம் அதிகரிப்பதை தடுப்பதிலும் ஒரு விரிவான மற்றும் நீண்டகால போர் நிறுத்தத்தை ஊக்குவிப்பதிலும் தான் அடிப்படை தீர்வு உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.